நம்மளோட ஹேர் டைரக்ஷன் வந்து கீழே போகுது பாருங்கள், இப்படி போகுது. இங்கே இருக்கிற முடி இப்படி போகுது, இங்கே இருக்கிற முடி இப்படி வருது க்ராஸாக. எல்லாம் ஹேர் டைரக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் அப்ளை பண்ணோம். பாருங்கள், இது மாதிரி சூடாக இருக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு மொல்லா மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வரணும். மொல்லா நல்லா மெலிசா பட்டர் எப்படி தடவுறோமோ அது மாதிரி மெலிசா. வீட்டிலே, அதாவது பார்லர் தூரம் இருக்குது, வீட்டிலே செய்யணுன்னா பாருங்கள், கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா கீழே பிடிக்க முடியாதுல, இப்படி பிடிச்சி தான் எப்பயுமே வேக்ஸ் செய்யணும். இப்போது பார்லர் ரொம்ப தூரம் இருக்குது, யாரும் அக்கப்பக்கம் பார்லர் இல்லை, எங்கேயோ போகணும், வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், ஹேர் தெரியுதுங்களா? பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகுது பாருங்கள். வீட்டுக்காரர் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்கிறாங்க அப்படின்னா இப்படி கீழே பிடிச்சிட்டு அப்புறம் பிடிச்சி இழுங்க. சொல்லுங்கள் அவங்களுக்கு இப்படி பிடிக்க சொல்லுங்கள். எங்கே வேக்ஸு இப்போ இங்கே வேக்ஸ் இப்படி அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இப்படி இழுக்கிறவங்கன்னா கீழே பிடிக்கணும் ஸ்கின்னை, இல்லைன்னா கொஞ்சம் வலிக்கும், ஸ்கின் கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால் அடிக்கடி வீட்டிலலாம் செய்யாதீங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா சூடாக இருக்கணும் வேக்ஸு. அதிகமாக சூடாக இருக்கக்கூடாது, டெம்பரேச்சர் பார்த்து செய்யுங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம இப்படி இப்படி அப்ளை பண்ணோம்ல, இப்போ இப்படி இழுக்கணும். பாருங்கள், இது மாதிரி